மார்னிங் காஃபி கையில எடுத்துட்டு, அப்படியே சும்மா பீச்ல ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் கிளம்பிட்டோம். பார்த்தா சன்லாம் நல்லா ரைஸ் ஆகி சும்மா சூப்பரா அப்படியே தக தகன்னு மின்னிட்டு இருந்தது. நல்லா குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வெளில போனோம். பார்த்தா நல்லா வார்மா இருந்தது. தண்ணி கூட சூப்பரா இருந்தது. ஸோ அப்படியே அந்த தண்ணியில கால் நனச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போகும்போது செம்மையா இருந்தது. பெரிய பொண்ணுக்கு ஷெல் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது டிஃப்ரெண்ட்டா கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன பாப்பா ஆஸ் யூசுவல் தண்ணினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பீச்ல வந்து அப்படியே பெருசா கூட்டம்லாம் இல்ல. மொத்தமா சேர்த்தி ஒரு 10, 12 பேர் தான் இருப்பாங்க. செமையா இருந்தது. அத முடிச்சுட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ட விட பீச் வியூ தான் செம்மையா இருந்தது. அத முடிச்சுட்டு அட்வென்ச்சர் மோட் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ரைட் போலான்னிட்டு இப்போ கியூல நின்னோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு முன்னாடி நிண்டு ஒரு 30 மினிட்ஸ் லைன்ல நிண்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது ரைட் பண்றதுக்கு. இட் வாஸ் சோ நைஸ். பீச் வியூ அந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது பீச் ஒரு பக்கம், இந்த பக்கம் சிட்டி அத பார்க்கும்போது செமையா இருந்தது பார்க்கறதுக்கே. இங்க என்னடான்னா ஒரு ரைடுக்கு 4 பேர் இல்ல 3 பேர் தான் அப்படின்னு சொல்ட்டாங்க. நாங்க 4 பேருங்கிறதுனால நான் மித்ராவ கூப்பிட்டுக்கிறேன். நீங்க சாம கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தனி ரைடு போயிட்டாங்க. நானும் மித்ராவும் ஒரு ரைட்ல வந்துட்டோம். பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. என்ன இவர் வளைச்சு திருப்பும்போது தான் ஐயோ! சீட் பெல்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ற லெவலுக்கு பயமா இருந்தது. ரைட் முடிஞ்சதும் ஒரு பப்ளிக் பீச்சுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. இந்த பீச்ல நெறைய கூட்டமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி அதனால சும்மா அப்படியே எல்லாரோடும் மக்களோட மக்களா கலந்து உட்காந்து பீச்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சும்மா ஒரு 30 மினிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான். அது பார்த்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போனா ரொம்ப பயம். அதனால அவங்க தெறிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஹஸ்பண்டும் பெரிய பொண்ணும் மட்டும் நல்லா அலை அது இதுன்னு எதுவுமே பார்க்காம சும்மா எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அத முடிச்சுட்டு ரெசார்ட் வந்தாச்சு. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா, இந்த ரூம் வந்து கொஞ்சம் சுமார் தான். ஆனா, இந்த பீச் வியூக்காக தான் வந்து இந்த ரூமே எடுத்தது. அப்படியே கதவ தொறந்த உடனே ப்ரீஸ் சும்மா முகத்துல வந்து அப்படியே மோதுச்சு. செமையா இருந்தது ரூம். கொஞ்ச நேரம் பீச்ச பார்த்துட்டு, அப்படியே குளிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தான் போலான்னு பிளான் வச்சிருந்தோம். அதுபடி பிளான் படி கிளம்பியாச்சு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. நான் ஆஸ் யூசுவல் எனக்கு ஃபேவரட்டான ஃபைட்டா சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மாஹி ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப் வித் சாலட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய பாப்பா அல்ஃப்ரெடோ பாஸ்தா. சின்ன பாப்பா சின்ன டைனி பீஸா. அது கூட வந்து கொஞ்சமா ஃப்ரைஸ். இந்த டேவோட எண்ட்ல பீச்ல அப்படியே வாக் போனோம். போனா அங்க காத்து வந்து நல்லா அந்த வார்மா, லேசான சில்னஸோட இருந்தது. ஓஷனும் பார்க்கறதுக்கு அப்படியே சும்மா டார்க்கா அந்த அலை மட்டும் வெள்ள கலர்ல சூப்பரா இருந்தது. ட்ரிப்ல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, பிளேஸஸ் இல்ல. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற அந்த மொமெண்ட்ஸ் தான்.